அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தமாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க பெரியோர்களே, கணவான்களே, அதாவது நபித்தோழர்களுடைய வாழ்க்கை நடந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் ஹஜரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியான சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இன்று முஸ்லிம்களிடத்தில் மன்னிக்கும் தன்மை மிகப்பெரிய அளவுக்கு குறைந்து வருவதை பார்க்கிறோம். பொதுவாக தௌஹீத் இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யக்கூடிய தாயிகள்கிட்ட கூட இந்த மன்னிக்கும் தன்மை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறோம். சின்ன சின்ன தவறுகளை கூட அறியாமல் செய்த அந்த சக முஸ்லீம் செய்த சின்ன சின்ன தவறுகளை கூட மன்னிக்கிற மனம் இல்லாமல் அதை கொடூரமாக நினைத்து வாழ்நாளெல்லாம் எதிரியாக சித்தரித்து அவர்களுக்கு சலான் சொல்கிறது கிடையாது, முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடெல்லாம் இன்று சர்வசாதாரணமாக முஸ்லீம் இடத்துல இருக்கிற பார்க்குறோம். அதாவது இஸ்லாத்துடைய தூண் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட கூட என்ன செய்ய, நாங்களாம் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கறிஞர் என்று சொல்லக்கூடியவர் கூட தன்னுடைய சக முஸ்லீம் சகோதரர் செய்த தவறுகளை மன்னிக்காமல் அவரை வருடக்கணக்கில் சலான் சொல்லாமல் அவரை பேசாமல் இன்றைக்கி எத்தனை பிளவுகளாக பிரிந்து இன்றைக்கி முஸ்லீம் சமூகம் இன்றைக்கி எந்த அளவுக்கு உலகத்தில் ஒரு இழிவு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். இப்படிப்பட்ட அந்த முஸ்லீம் சகோதரருக்கு ஹுதைபா இப்னு அல் யமான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினை இருக்குது. ஹுதைபா ரலியல்லாஹு யமான் ரலியல்லாஹு ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள். இரண்டு பேருமே உஹது போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க. உஹது போர்க்களத்தில் ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் மிகப்பெரிய வெற்றி ஈட்டுறாங்க. எதிரிகளை அந்த மக்கத்து முஸ்லிம்கள் ஓட விரட்டி அடிக்கிறாங்க. விரண்டு ஓடிய அந்த மக்கத்து முஸ்லிக்குகள், அதாவது முஸ்லீம்களில் வெற்றி வந்து விடுகிறது. எதிரிகள் புறம்புட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போனவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த எதிரி படைகளில் தளபதியாக இருக்குது. ஆனால் ஹாலித் பின் வலீத் அப்போ அவர் இஸ்லாம் ஏற்றுக்கல. அவர் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் இப்பொழுது நம்மளை விரட்டி அடிச்சிட்டாங்க, மனம் தளர வேண்டாம், நாம் மறுபடியும் என்ன செய்வோம், உஹதுடைய அந்த மலைக்கு பின்னாடி போய் உஹது கணவாய் இருக்குது, அந்த உஹது கணவாய் வழியாக நம்ம எல்லாம் என்ன செய்யலாம், மறுபடியும் நம்மளை தாக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி புறமுதுகிட்டு ஓடியர்கள் மறுபடியும் அந்த உஹது மலையை சுற்றி என்ன செய்கிறாங்கன்னா அந்த கணவாய் வழியாக மறுபடியும் அந்த உஹது போர்க்களத்தில் வர்றாங்க. அப்போ முஸ்லீம்கள் எதிரிகள் ஓடி போயிட்டாங்க, புறமுதுகிட்டு ஓடிட்டாங்க, நீ போர் முடிஞ்சிருச்சு சொல்லி முஸ்லீம்கள்லாம் என்னன்னா அவங்களுடைய அந்த ஆயுதங்களை வைத்து விட்டு கனிமத்து பொருளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உஹது கணவாயில் நபிசல்லாசவங்க ஒரு 50 சகாபாக்களை பாதுகாப்பாக நிறுத்தியிருந்தாங்க. அவங்களும் போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்களும் போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. அவள் உஹது கணவாயும் காலியாக கிடக்கு. ஒரு 10 சகாபாக்கள் இருக்க மித்தெல்லாம் போர்க்களத்துக்குள்ளே இறங்கி வந்துட்டாங்க. இப்போ ஹாலித் பின் வலீதுடைய அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அந்த எதிரி படம் மறுபடியும் உஹது கணவாய் வழியாக அந்த உஹது களத்துக்குள்ளே முஸ்லீம்களை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இப்போ முஸ்லீம்கள் எல்லாரும் ஆயுதங்களெல்லாம் வச்சுட்டு நிராயுத மனிதராகி எல்லாரும் கனிமத் பொருள் இருக்கிற நேரத்தில் முஸ்லீம்களுக்கு மேலே திடீர் தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்பொழுது முஸ்லீம்கள் எதிர்பார்க்காத திடீர் தாக்குதனால பெரிய கை சேதப்படுறாங்க. முஸ்லீம் அங்கங்கே சிதறி ஓடுறாங்க. அப்பொழுது முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது எதிரிகள்கிட்ட மறுபடியும் என்ன செய்யணும், போர் செய்யணுங்கிற அந்த வீராவேசத்தோட ஒரு முன்னாடி ஒரு முஸ்லீமுடைய ஒரு அணி போய்கிட்டு இருக்குது. எதிரிகளை தாக்குறதுக்காண்டி முஸ்லீம் ஒன்று சேர்ந்து ஒரு முதல் வரிசையில் ஒரு முஸ்லீமை சேர்ந்து போய்க்கிருக்காங்க. அப்பொழுது சைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், முஸ்லீம்களை குழப்பறதுக்காண்டி இந்த மாதிரி பார்த்தீர்களா, உங்களுக்கு பின்னாடி பார்த்தீர்களா எதிரிகள் சொல்லி ஒரு பயங்கரமாக சத்தம் போடுறான். இந்த சைத்தானுடைய சத்தத்தை கேட்டு முஸ்லீம்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அணி வந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே முஸ்லீம்கள் தான். அதில் ஹுதைபா ரலியல்லாஹு அவருடைய தந்தை அல் யமான் ரலியல்லாஹு இருக்காங்க. அப்போ பின்னாடி இவங்க எதிரிகள் நினச்சி முஸ்லீம்கள் பின்னாடி வரக்கூடிய அணியை தாக்க ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா போர்க்களத்தில் யார் ஒருத்தருக்கு அடையாளம் பார்க்க முடியாது. எல்லோரும் தலையை மூடி இரும்பு கவசம் போட்டிருப்பாங்க, உருக்கு சட்டை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி முஸ்லீமுடைய அந்த படையில் ஹுதைபா ரலியல்லாஹுடைய தந்தை அல் யமான் ரலியல்லாஹு மாட்டிக்கிட்டாங்க. அவர் எதிரி தான் நினச்சி என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லீம்களால் தன் தந்தை தாக்கப்படுற காட்சியை பார்த்த ஹுதைபா ரலியல்லாஹு சத்தம் போட்டு சொல்கிறாரு, என் தந்தை சொல்லி சத்தம் போடுறாரு, கத்துறாரு. ஆனால் முஸ்லீமுடைய காதில் அது விழுகலை. காரணம், எல்லாருடைய நோக்கமும் எதிரிகளை எப்படியாவது வெற்றி கொள்ளணும், எதிரிகளை வீழ்த்தணும், எதிரிகளை விரட்டி அடிக்கணுங்கிற அந்த சிந்தனையிலே இருக்கிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி போர் செய்யும்போது ஹுதைபா ரலியல்லாஹுடைய தந்தை முஸ்லீமால் வெட்டுப்பட்டு முஸ்லீம்களால் மிகப்பெரிய அளவு காயம்பட்டு அந்த போர்க்களத்தில் ரத்த வெள்ளத்தில் மூழ்கி சயீதாகிறார்.
இதை அவங்களுடைய மகன் ஹுதைபா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்து அழுகிறாரு. அழுது, யா அல்லாஹ், என் நன்மை முஸ்லீம் சகோதரர் செய்த பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர் அறியாமல் செய்து விட்டார்கள் சொல்லி முஸ்லீம்கள் அறியாமல் செய்த அந்த தவறை ஹுதைபா ரலியல்லாஹு அங்கே மன்னித்து அல்லாஹ்ட்ட அவர்களுக்காக மன்னிப்பு தர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம். அந்த செய்தி புகாரில் அந்த செய்தி ஆயிஷா இல்லாத அறிவிக்கக்கூடிய செய்தியாக புகாரி செல்வ அந்த ஹதீஸ் இடம்பெறுது. இந்த ஹதீஸ் அறிவிக்கையோட உருவாகி பொண்ணு ஜுபைர் சொல்லக்கூடிய சொல்கிறாரு, ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் மன்னித்த இந்த உயர்ந்த மன்னிக்கும் தன்மையினால் அவங்க வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய சிறப்பையும் நலவையும் பெற்று வாழ்ந்த காட்சி எனக்கு கண்கூடாக பார்த்தேங்கிறார். ஹுதைபா ரலியல்லாஹு அந்த மன்னிக்கும் தன்மை நிகழ முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்குது. நிகழ முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு துர்க்குணத்தோடு வாழ்கிறோம். ஒரு முஸ்லீம் செய்த ஒரு தவறை கூட மன்னிக்காமல் வருஷக்கணக்கில் சலான் சொல்லாமல் நானும் தௌஹீத்வாதி, நானும் தௌஹீதை பேசுகிறேன்னு சொல்லி எத்தனை பிரிவுகளாக பிளந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தௌஹீத்வாதிகள், இப்படிப்பட்ட இந்த முஸ்லீமுடைய இந்த தாயிகள், இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு ஹுதைபா ரலியல்லாஹுடைய மன்னிக்கும் தன்மையை யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மன்னிக்கும் தன்மை. முஸ்லீம்கள் தன் தந்தையை கண்ணு முன்னாடி கொள்கிறாங்க, கண்ணு முன்னாடி வெட்டுறாங்க, வாளால் தாக்குறாங்க. ஆனால் இது முஸ்லீம்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த முஸ்லீம் சகோதரர்களை, தன்னுடைய நபி தோழர்களை, சக தோழர்களை மன்னித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தர்றாங்க. யா அல்லாஹ், என் தோழர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ்னு சொல்லி மன்னிப்பு தர்றான்னு சொன்னால் எப்படிப்பட்ட மன்னிப்பின் சிகரமாக ஒரு காருண்ய சிந்தனையோடு முஸ்லீம் சகோதரை பார்த்திருக்கிறார்கள் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் சிந்தித்து இந்த ஹுதைபா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினை பெற்று ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான சமுதாயமாக மாற வேண்டும். ஏன்னா சஹாபாக்குடைய வாழ்க்கையை படித்து அந்த படிப்பினை பெற்றோம்னு சொன்னால் நம்முடைய தாவா பணிக்கு வலு சேர்க்கும். நம்முடைய தாவா பணி எப்படி செய்யணுங்கக்கூடிய ஒரு வழிமுறை கிடைக்கும். அதனால் சகோதரர்களே, நிகழக்கூடிய மக்கள், நிகழக்கூடிய முஸ்லீம்கள் ஹுதைபா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் படிப்பினை பெற்று நாம் மன்னிக்கும் தன்மையோடு வாழ்ந்து முஸ்லீம் சமுதாயத்தில் ஒற்றுமை என்னும் அந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்தி இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யக்கூடிய நன்மக்கள் மேலே ஆக்கி அல்வாங்க என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.